அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 44:28 பாருங்களேன். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஷ் பாருங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளை. அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னா என்ன சொல்றேன், அவன் இஸ்ரவேலன் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலம் அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் யூதன் அல்ல. ஆனால் தேவன் கோரேசை தெரிந்து கொண்டார். சைரஸ் அவர் தெரிந்து கொண்டார். நீங்க பாருங்க, நீங்களும் நானும் யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் புறஜாதிகளா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கி! ஏதோ ஒரு மூலையில நம்ம இருக்கிறோம், கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம்! அவன் அவனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிறோம். அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற இடத்திலே இருக்கிறோம். அவருக்கு பிரியமானது எது? இந்த பூமி அவருடைய காருண்யத்தால் நிறைந்திருப்பதுதான் அவருக்கு பிரியமானது. இந்த பூமி வியாதி இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், எல்லாரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதே அவருக்கு பிரியம். அப்ப நீங்களும் நானும் எதற்காக இங்க இருக்கிறோம்? அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படியாய் நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அருமையானவர்களே. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நாம் கொண்டு வர, நம்முடைய சமுதாயத்திலே அவருடைய சித்தத்தை நாம் கொண்டு வர, இதற்காகவே நாம் இருக்கிறோம். அவருக்கு பிரியமானதை எல்லாம் நீங்களும் நானும் நிறைவேற்றுவோம். ஆமென். அப்ப எப்படி நிறைவேற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி. சைரஸ் கோரேஸ் எதற்காக வைத்திருந்தாருன்னா, அவன் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நீங்களாம் போங்க, போய் உங்க ஆலயத்தை, உங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு அனுப்புறான். இதுதான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம். அப்ப இவன் எப்படி அதை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால், சொல்லி நீ கட்டப்படு என்று சொல்லி, நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி. அப்ப அவனுடைய ஆக்ஷனுக்கு முன்னாடி அவனுடைய வார்த்தையை அனுப்புறான் பாருங்க. இது அப்படியே கர்த்தர் மாதிரி இருக்குல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரை போலவே கிரியேசை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாயிற்று. நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார், குஷ்டரோகி சுத்தமாகிறான். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வார்த்தைகளை ரிலீஸ் பண்றப்ப அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இருக்கிறது, அவன் சொன்னபடியே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. இங்க பார்க்கிறோம், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவு. இங்க பார்க்கிறோம், எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். அப்ப அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற என்ன முக்கியம்னா வார்த்தைகள். வார்த்தைகள். ஆமென். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எனவே அவன் சொன்னபடியே ஆகும், நீங்க சொன்னபடியே ஆகும். எனவே வார்த்தை ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க வார்த்தை ரிலீஸ் பண்ணி என்ன நடக்கணுமோ அதை சொல்லி நீங்க அவருக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுங்க. அடுத்து கோரேசை குறித்து என்ன சொல்லியிருக்கு? அவன் என் மேய்ப்பன். என் மேய்ப்பன் அப்படின்னா அவன் ஒரு தலைவர். ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ ஒரு தலைவர், நீ ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிற. அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் உன் மேல இருக்கு. லீடர்ஷிப் அனாயிண்டிங் உன் மேல இருக்கு. நீ உன்னோட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, ராஜ்யத்துல உன் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப பவர் அதிகம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே நீ ஜீவனை கட்டளையிடு, ஜீவனை பேசு, அடுத்தவர்கள் வாழ்க்கையில ஜீவனை கட்டளையிடு. அப்படி செய்து எனக்கு பிரியமானதை எல்லாம் நீ நிறைவேற்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எனவே நாம் சொல்வதெல்லாம் அப்படியே ஆகும், நாம் செய்வதெல்லாம் அப்படியே வாய்க்கும். நாம் அவருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவோம். நாம் அவருடையவர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.